Good morning students. இந்த கிளாஸில் என்ன பார்க்கலான்னா மேக்னெட்டிக் ஃபீல்டு டியூ டு லாங் கரண்ட் கேரிங் solenoid. ஏன் இங்கே லாங்னு போட்டிருக்கோம்னா solenoidோட லென்த் வந்து லாங்காக இருக்கும் when compared to the diameter of the coil. ஓகே, அதனால லாங் கரண்ட் கேரிங் solenoid. இப்போது இதோட அப்பியரன்ஸ் வந்து ஒரு ஹெலிக்கல் அப்பியரன்ஸில் இருக்கும். வயர் க்ளோஸ்லி wound in the form of helix. ஓகே, இப்போது இது வெளியே ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். இந்த காயிலில் ஒரு கரண்ட்டை பாஸ் பண்ணேன் அப்படின்னா எனக்கு தெரியும் இந்த இடத்துல ஒரு மேக்னெட்டிக் ஃபீல்டு டெவலப் ஆகும். ஓகே, இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டோட டைரக்ஷன் எப்படி இருக்கும்னா இப்போ ஒரு டர்ன் மட்டும் எடுத்துக்கோ இதில் கரண்ட்டை பாஸ் பண்ணுறேன். அப்போ நமக்கு தெரியும் ஃப்ளெமிங்ஸ் ரைட் ஹேண்ட் ரூல் படி கரண்ட்டோட டைரக்ஷன் இப்படி தான் இருக்கும். ஓகே, இது வந்து ஒரு டர்னுக்கு. இப்போ அடுத்தடுத்த டர்னுக்கு எடுத்துக்கிட்டே வா. அப்போது இந்த மேக்னெட்டிக் ஃபீல்டு எல்லாமே ஆட் ஆகி ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் மாதிரி கிடைக்கும். சரியா, இது எல்லாமே parallel to the axis. அதான் இங்கே சென்ட்ரலில் நோட் பண்ணியிருக்கேன், parallel to the axis of the solenoid. இப்போ இந்த எட்ஜஸில் இருக்கிறது மட்டும் கொஞ்சம் வெளியில் ஸ்ப்ரெட் ஆகும். இப்போ லென்த் ஆஃப் த solenoid வந்து எல்லுன்னு அசியூம் பண்ணிக்கிறேன். இந்த solenoid வந்து இட் ஆக்சுவலி பிஹேவ்ஸ் லைக் எ பார் மேக்னெட். டிபெண்டிங் அப்போ அந்த டைரக்ஷன் ஆஃப் கரண்ட்டை எனக்கு ஒரு சைடு சவுத் போலாவும் இன்னொரு சைடு வந்து நார்த் போலாவும் ஆக்ட் பண்ணும். இப்போ இந்த டைரக்ஷன் இப்படி போட்டிருக்கேன். இதே டைரக்ஷன் ஆப்போசிட்டில் இருந்தது அப்படின்னா இந்த சைடு நார்த்தாகவும் இந்த சைடு சவுத்தாகவும் ஆக்ட் பண்ணும். ஓகே, இப்போது இந்த பிக்சர் எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு. இது எல்லாமே யூனிஃபார்மாக இருக்குது. இன்சைட் த solenoid, அவுட் சைட் solenoid ரெண்டு இடத்துல நீ மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்பேர் பண்ணால் இன்சைட் த solenoid வந்து இட் இஸ் parallel to the axis and இஸ் யூனிஃபார்ம். அவுட் சைட் த solenoid வந்து இட் இஸ் நெக்லிஜிபிள் அண்ட் ஈக்குவல் டு 0. ஓகே, இப்போது மேக்னெட்டிக் ஃபீல்டு பர solenoid நம்ம எப்படி கேல்குலேட் பண்ணுவோம்னா ஆம்பியர்ஸ் சர்க்யூட்டல் லா வச்சு கேல்குலேட் பண்ணுவோம். ஆம்பியர் சர்க்யூட்டல் லாவுக்கு எனக்கு வந்து ஒரு லூப் தேவைப்படும். வேறு இங்கே லூப்புக்கு இன்ஸ்டெட் ஆஃப் லூப் ஐ எம் டேக்கிங் ஒன் டர்ன் அட் அ டைம். ஓகே, ஒன் டர்ன் எடுத்து அதுக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு கேல்குலேட் பண்ணிவிட்டு அப்புறம் எல்லா டர்ன்ஸ்க்கான மேக்னெட்டிக் ஃபீல்டையும் ஆட் பண்ணிடுறேன். ஆட் பண்ணிட்டேன்னா அதுதான் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு வந்து solenoid. ஓகே, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த டாட்ஸ் வச்சுருக்குது எல்லாமே பாயிண்ட்ஸ் அவுட்டு. மேக்னெட்டிக் ஃபீல்டு கம்மிங் அவுட்டு. இது வந்து மேக்னெட்டிக் ஃபீல்டு கோயிங் இன்சைட் த பிளேன் ஆஃப் பேப்பர். ஓகே, இப்போ டு கேல்குலேட் மேக்னெட்டிக் ஃபீல்டு அட் எனி பாயிண்ட் இன்சைட் த solenoid, ஏன்னா அவுட் சைடு வந்து 0, ஸோ இன்சைட் த solenoid மட்டும்தான் எடுக்கிறோம். ஒரு ரெக்டாங்குலர் லூப்பை நம்ம எடுத்துக்கிறோம் ஏபிசிடின்னு சொல்லிட்டு. ஓகே, இதுதான் அந்த லூப்பு ஏபிசிடி. ஓகே, இதுதான் லூப்பு. இதில் கரண்ட் பாஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோ. இப்போ கன்சிடர் த ரெக்டாங்குலர் லூப் ஏபிசிடி. இப்போ ஃப்ரம் ஆம்பியர் சர்க்யூட்டல் நமக்கு என்ன தெரியும், க்ளோஸ் இன்டெக்ரல் ஆஃப் பி வெக்டார் டாட் டிஎல் வெக்டார். டிஎல்னு வந்துட்டாலே ஒரு டோட்டல் லென்த்தில் நீ ஒரு போர்ஷன் மட்டும் எடுத்துக்கிற, அவ்வளோதான். ஈக்குவல் டு மியூ0 இன்ட்டு ஐ என்க்ளோஸ்டு. ஐ என்க்ளோஸ்டுங்கிறது கரண்ட் என்க்ளோஸ்டு இந்த லூப்பு. இப்போது இந்த ஈக்குவேஷனோட எல்ஹெச்எஸை மட்டும் எடு. எல்ஹெச்எஸ் ஆஃப் ஈக்குவேஷன் ஒன்று என்னது, இதை எடுத்துகிட்டு ஒரு க்ளோஸ்டு இன்டெக்ரல். எனக்கு க்ளோஸ்டு இன்டெக்ரல்னால் என்னது, இதுதான். ஸோ இதை வந்து 4 பார்ட்ஸாக பிரிச்சுக்கிறேன். ஏபி, சரியா, ஏபி, பி டு சி, சி டு டி, டி டு ஏ, 4 செப்பரேட் பண்ணி போட்டிருக்கேன், 4 டேர்மாக. இப்போ ஃபஸ்ட்டு கேஸில் என்ன ஆகும்னா இந்த லூப் இருக்குது. ஃபஸ்ட்டு கேஸில் எனக்கு மேக்னெட்டிக் ஃபீல்டு எதுவும் பேரலல், ஸோ தீட்டா 0. செகண்ட் கேஸ்லேயும் ஃபோர்த்து கேஸ்லேயும் ஏன்னா இதில் கரண்ட்டு இப்படி இந்த டைரக்ஷன், இதில் கரண்ட் இந்த டைரக்ஷன். ஸோ இது ரெண்டுத்துக்கும் இது பெர்பெண்டிகுலர். ஓகேயா, இது செகண்ட் டேர்மில் 90 டிகிரி, இது ஃபோர்த்து டேர்மில் இது 90 டிகிரி, இது பி, இது டிஎல். ஓகே, இந்த கேஸில் அவுட் சைட் solenoid இந்த டேர்மே எனக்கு 0 ஆகிடும். இந்த டேர்மே 0 ஆகிடும், கன்சிடர் பண்ண வேண்டாம். இப்போது பிடிஎல்ங்கிறது என்னது, டாட் ப்ராடக்ட் வந்து பிடிஎல் காஸ் தீட்டா. இந்த இடத்துல காஸ் 0, ஏன் பி வந்து ஏபிக்கு பேரலாக இருக்கனால. அப்போ இது காஸ் 0, இது காஸ் 90 டேர்ம் 0 ஆகிடும், இந்த டேர்ம் 0 ஆகிடும், இது 0 ஆகிடும். ஸோ ஒரே ஒரு டேர்ம் தான் இருக்குது எனக்கு, இன்டெக்ரல் ஏ டு பி பிடிஎல். இந்த கேஸில் நான் என்ன எடுத்திருக்கேன்னா லென்த் வந்து ஹெச்ன்னு அசியூம் பண்ணியிருக்கேன். பட் லென்த் வந்து நீ எவ்வளோ லென்த் வேணாலும் அசியூம் பண்ணிக்கலாம். இஃப் நான் லென்த் அசியூம் பண்ணது வந்து டோட்டல் லென்த் ஆஃப் த solenoid எல்லுன்னு எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா இப்போ இதை இன்டெகிரேட் பண்ண என்ன ஆகும், வெறும் எல் மட்டும் கிடைக்கும். இந்த டோட்டல் லென்த் வந்து ஹெச், சரியா, இந்த ஏபிங்கிறது வந்து ஹெச். அப்போ டிஎல் இன்டெகிரேஷன் முடிஞ்சதுன்னா எனக்கு எல் வெளியில் வந்து ஹெச் இருக்கும். இந்த டிஸ்டன்ஸ் ஏ டு பி வந்து ஹெச். அப்போது பி ஹெச்ன்னு இருக்கும். நான் இன்ஸ்டெட் ஆஃப் ஹெச்சை இந்த லென்த் எல்லே டோட்டல் லென்த் ஆஃப் solenoid அசியூம் பண்ணிட்டேன். ஸோ length AB is equal to L ன்னு assume பண்ணுறதுனால B into L.
இப்போது ஐங்கிறது கரண்ட் பாசிங் த்ரூ த சோலினாய்டுன்னு வச்சுக்கோ. ஒரு டேர்ன் தான் நான் இப்போ கேல்குலேட் பண்ணியிருக்கேன். இப்போ டோட்டல் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸ் வந்து என்னன்னு எடுத்துக்கிட்டேன்னா, கேபிட்டல் என்ன எடுத்துக்கிட்டேன்னா மியூ நாட் இன்ட்டு என் இன்ட்டு ஐ. ஓகே, இது வந்து ரைட் ஹேண்ட் சைடாக தான் ஆம்பியர் சர்க்யூட் இல்லை அந்த ஈக்குவேஷன் தான். இப்போ என்ன பண்ணுறேன், இந்த என் பை எல் இருக்குல்ல, இதை வந்து ஒரு ஸ்மால் என்னாக ரெப்ரசன்ட் பண்ணலாம், விச் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் டேர்ன்ஸு பெர் யூனிட் லென்த், அவ்வளோதான். அப்போது மியூ நாட் இன்ட்டு என் இன்ட்டு ஐன்னு ரெப்ரசன்ட் பண்ணிப்பேன். ஓகே, தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ்.